தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவார்த்தைகள் 24 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவதென்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அடைந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளை கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, பொதுக்காலத்துடைய இந்த 11ஆம் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய இந்த சனிக்கிழமையிலே ஆண்டவர் அளப்பரிய நன்மைகளை நம்முடைய மாதா கன்னிமரியாள் வழியாக கொடுக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். தேவ மாதாவுடைய பரிந்துரையால் நாம் இந்த நாளிலே நாம் என்னென்ன வரங்களை கேட்கின்றோமோ அந்தந்த வரங்களை இன்றைய நாளிலே நாம் பெறுகின்றோம். தான் இன்றைய இறை வார்த்தையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது, இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே கடவுளுடைய பாதை ஒருபுறம், மற்றது செல்வத்தினுடைய பாதை ஒருபுறம். நாம் எதை நோக்கி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருடைய அன்பும் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் செல்வமும் தேவைதான். ஆனால் அதே சமயத்திலே எதற்கென்று நாம் முதன்மைத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே இன்றைக்கு கவலைப்பட்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அநேக பேர் பல நோய்களுக்கு இன்றைக்கு ஆளாகிறார்கள். கவலைப்படுவதனால் இன்றைக்கு ப்ரெஷர் தான் இன்றைக்கு எல்லா மக்களையும் இன்றைக்கு பாதிக்கிறது. அதிகமாக நாம் டென்ஷன், அதிகமாக நம்முடைய வாழ்விலே கோபப்படுவதன் வழியாக இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய உடலிலே இன்றைக்கு சுகரை வளர்த்து கொள்கின்றோம். ஆக இன்றைக்கு கவலைப்படுவது என்பது மனிதனுடைய வாழ்விலே ஒரு முடக்கப்பட்ட ஒரு நிலை. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். நாளையை பற்றி நீ கவலை கொண்டு உன் வாழ்விலே எப்பொழுதுமே முடங்கி விடாதே. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டால் கவலைப்பட்டு என்ன ஆகும், என்ன நடக்கும், எப்படி இருக்கும், இது நடக்குமா, இது நடக்காதா, இது இயலுமா, இது இயலாதா, முடியுமா முடியாதா, இது வேணுமா வேண்டாமா, இதை செய்யணுமா அல்லது இதை செய்ய வேண்டாமா, ஒவ்வொரு நாளும் அங்கலாய்த்து கொண்டிருக்கும். நல்ல தூக்கம் இல்லை, நல்ல சாப்பிட்றது இல்லை, இந்த நேரமும் பிரச்சனைகளே மூழ்கியிருப்ப அநேக பேர் சொல்கிறார். எதையும் நாட வேண்டும், கடவுளுக்கு ஏற்புடையவற்றை, இறையாட்சிக்குரியவற்றை நீங்கள் நாடுங்கள். அவருடைய ஆட்சிக்குரியவற்றை, அவருக்கு ஏற்புடையவை, அவருக்கு ஏற்புடையவை நீதி, அன்பு, மகிழ்ச்சி. இதுதான் இந்த இறையாட்சிக்கு அவர் விரும்புவது. நம்முடைய ஏற்புடைய ஒரு வாழ்வு. கடவுளுக்கு ஏற்புடையவராக இருங்க. அவருடைய ரோமை மடல்ல 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்கிறார், கடவுளுக்கு உங்களையே உகந்த தூய உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுங்கள் என்றார். கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு, உண்மையான வாழ்வு, சாட்சிய வாழ்வு, அதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலேருந்து நான் பெறுகிறோம்.
இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும். கடவுளுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்பது, கடவுளுடைய கரங்களிலே நாம் தவழ்வது, அதான் ஆண்டவர் இந்த சனிக்கிழமை தேவ மாதாவுடைய அந்த வாழ்வழியாக எதை எடுத்தாலும் அன்னை மரியாள், ஆண்டவர் உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும் சொல்லி பாருங்கள். அன்றாட வாழ்க்கையிலே உமக்கு திருவுளமானால், உமக்கு சித்தமானால் இந்த காரியம் நடக்கட்டும், உங்களோட பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இந்த நாளில் சொல்லி பாருங்க. ஆண்டவர் அநேக அற்புதங்களை, அநேக புதுமைகளை இன்றைக்கு செய்ய காத்திருக்கிறார். கவலைப்பட்டு எப்போது என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகும், எப்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், எப்பொழுது என்னுடைய குடும்பத்திலே அமைதி பிறக்கும், சமாதானம் பிறக்கும் என்று கவலைப்பட்டு இன்றைக்கு நோயாளிகளாக இன்றைக்கு அநேக பேர் சிறு வயதிலேயே இன்றைக்கு இறந்து விடுகிறார்கள். 50 வயதிலே 55 வயதிலேயே இன்றைக்கு பல நோய்களிலே பீடிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தில் உடலாக இருக்கலாம் அல்லது மனநிலையாக இருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையிலே இன்றைக்கு மன உளைச்சலோடு இருப்பவர்கள், மன அழுத்தங்களோடு இருப்பவர்கள், ஒன்றும் என்னால் செய்ய முடியவில்லை, உடல் இன்றைக்கு பலவீனத்தோடு இருக்கிறது, ஒரு வேலைகளையும் செய்ய முடியாமல் இன்றைக்கு முடக்கப்பட்ட நிலை. ஆண்டவர் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் அந்த பெத்சாதா குளத்திலே பார்க்கிறோம். 38 ஆண்டுகளாக அந்த முடக்கப்பட்ட அந்த மகனை நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார். மற்ற இடத்துல நோயாளிகள் எல்லாம் இயேசுட்ட ஓடி வந்து கேட்பாங்க, ஆண்டவரே எங்களை சுகப்படுத்துங்க, தாவீது மகனே, பார்வையற்ற பார்த்திமேயு கத்துவான் கதறுவான். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த முடக்கப்பட்ட நிலையை தான், வேண்டாம் நாளையை பற்றி நீ கவலைப்படாத, மாறாக நாளையை பற்றி உன்னுடைய எண்ணங்கள் எப்போதுமே எப்படி இருக்கணும், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தித்துட்டு இருக்கணும். ஆனால் கவலைப்பட்டு முடங்காதே, முடக்கப்படாதே, எழுந்துரு, அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியது. அன்னை மரியாள், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிகழும், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், கவலைப்படாத. இறைவாக்குனர்களை, நீதி தலைவர்களை, மூதாதையர்களை ஆண்டவர் என்ன செய்றாரு, கவலைப்படாத. ஏன் சோர்ந்து இருக்க? இன்னைக்கு மனச்சோர்வு தான் இன்னைக்கு மனிதன் என்னது, ஒன்று செய்ய விடாம முடங்கி அப்படியே நோய்களோடு யாருடையும் உறவாடாம பேசாம ஏதோ பித்து பிடிச்சது போல போயிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏதோ பித்து பிடிச்சது போல இருக்கா. ப்ரேயர் பண்ணுங்க சாமி, சில பேர் சொல்லக்கூடிய ஃபாதர் உனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஏதோ ஒரு பிராந்த போல இருக்கா, ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மனநிலையில் இருக்கிறா, என்னன்னே தெரியல. நிறைய பேர் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் கணவராக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். என் பிள்ளை ஏன் படிக்கலை, என்ன என் பிள்ளைக்கு படிப்பு வரல, ஜூன் மாதம் அந்த கல்வியாண்டை தொடங்கிட்டோம், சிந்திப்போம், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம், கவலைப்படாத. நிறைய பிள்ளைகள் இந்த வர எழுதக்கூடிய இந்த நீட் தேர்வுகள் என்ன செய்யறா, பயம், நீட் தேர்வில் நான் வெற்றி பெறுவேனா வெற்றி வர மாட்டானா. ஒரு பிள்ளை கூட தற்கொலை பண்ணிடுச்சு. அப்பாட கடிதம் எழுதி வச்சுட்டு, அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னால் முடியல. சோர்வு, கவலை, பயம், அச்சம், நடுக்கம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, அவருக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழு. ஆண்டவரே உமக்கு சித்தமானது நடக்கட்டும்ப்பா சொல்லி பாரு. பிள்ளைகள் கற்றுக்கொடு, பெற்றோர் தான் கொடுக்கணும். கடவுளை திருவிழா நடக்கும், கவலைப்படாத, செய், வா, உற்சாகப்படுத்துங்க உங்கள் பிள்ளைகளை. என்ன செய்யுதுன்னு மானிட்டர் பண்ணுங்க பிள்ளைகளை. நம்ம மொபைலில் உட்காந்தோன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளை இன்னைக்கு நல்லா தூங்கியிருக்கா, என் பிள்ளை நல்லா இன்னைக்கு உறங்கியிருக்காளா, என் பிள்ளை நல்லா இன்னைக்கு சாப்பிட்ருக்காளா, என் பிள்ளை என்ன கவலையோடு இருக்கா, என் பிள்ளை என்ன பிரச்சனையோடு இருக்கா, உனக்கு என்னம்மா செய்யுது கேளுங்க. அன்றாட வாழ்க்கையில் மனம் திறந்த ஒரு உரையாடல் அன்புக்கு வழிவகுக்கும். மனம் திறந்த ஒரு பேச்சு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் குறிப்பிட, கவலைப்படாத, மனத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார், இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்ய காத்துட்டு இருக்காரு. படைச்சு அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும், உன் தேவை அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் கொடுக்கின்றார். கவலைப்படாத மக்களே, சோர்ந்து போகாத, வா இணைந்து செய்வோம், எழுந்திரு. ஆண்டவர் எல்லாரும் என்னை கூப்பிடுறார். இயேசுடைய கரங்கள்ல இந்த நாளை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்கு நன்றி கூறுகிறோம். தேவமாதாவுடைய பரிந்துரையால் நாங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய அன்பு மக்களாக நாங்கள் என்றும் இணைந்து வாழ, எதற்கும் நாங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக, ஒன்று பேதுரு மடலிலே அருமையாக ராய்ப்பர் சொல்வார், எவரும் கவலைப்பட வேண்டாம், காராக ஆண்டவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்வது போல இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில நீ செய்கிற அற்புதங்கள்,
நீ செய்கிற புதுமைகள் என்னுடைய வாழ்க்கையில மனதுக்கு வலிமையும் ஆற்றலும் இறை நம்பிக்கையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உறுதிப்பாடு கொண்டவர்களாக என்றும் வாழ இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த சனிக்கிழமை தேவமாதா எங்களை வழிநடத்த வேண்டும், தேவமாதா எங்களை பாதுகாக்க வேண்டும், தேவமாதா எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும், தேவமாதா எங்களுக்கு பரிந்துரைத்து எங்களுடைய குடும்ப வாழ்வு சமாதானத்திலும் அன்பிலும் உறவிலும் வாழ வேண்டும் என்று வேண்டுகின்ற உள்ளங்களிலே இன்றைக்கு இறை அமைதி கொடுக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகிறோம். ஆமீன்.